சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. ஒரு லேண்ட் கைமாற்றி விடுற டிஸ்பியூட்டில் தான் இந்த மோட்டிவ் அமைஞ்சிருக்கு, ஆம்ஸ்ட்ராங்க்கு இந்த விரோதம் உருவாயிருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்கணும். என்ன லேண்டு பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்லுங்கள். ஒரு சோப்பு கம்பெனியோட லேண்ட், பொதுமக்களுடைய லேண்டு அது. அதை வந்து ஒரு சோப்பு கம்பெனி ஆக்கிரமிப்பு என்பதற்காக வழக்கு தொடுக்க சொல்லி அந்த பஞ்சாயத்து தலைவர் மூலமாக வழக்கு தொடுத்து வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது. மக்களுக்காக அவர் தான் வந்து அதை வழக்கை தொடுத்து போராடி இருக்காரு. பொதுமக்களையும் போய் புகார் கொடுக்க சொல்லி தாசில்தார் கலெக்டரையெல்லாம் பார்க்க சொன்னது அண்ணன் கோரிக்கையை தான் ஏற்று வந்து பொதுமக்களுக்கு எடுத்து கொடுப்பதற்காக அதை நேற்று அக்யூசியேஷன் வந்து கிளியர் செய்திருக்காரு. ஆனால் செய்தி வேற மாதிரி இல்லை சார். வந்துச்சு வேணா உங்களுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவருடைய அண்ணனை வந்து பார்த்து அணுகி அந்த வழக்கு நடைபெற்ற சம்பந்தமான விவரங்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில் அதை நடத்துகின்ற வழக்கறிஞரும் உங்களிடம் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது எது உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரக்காடு ஊராட்சிக்கு வந்திருக்கோம். ஒரக்காடு ஊராட்சியினுடைய பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர், அந்த பகுதி எப்படி இருக்கு, அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலம், இதெல்லாம் நேர்லேயே பார்ப்போம், அவர்களோடு பேசுவோம், என்ன விவரம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். 14 ஏக்கர் நிலத்தை வந்து கைமாத்துற பிரச்சனையோ இதுக்கு காரணம் மோட்டிவ்னுலாம் செய்திகள் சிலது வருது. இப்போ இதில் ஆம்ஸ்ட்ராங்கோட இன்வால்மெண்ட் இருக்கா? என்னவா இன்வால்மெண்ட் இருக்கு? அந்த இடமான வந்து ஜெயா சோப் என்ற ஒரு நிறுவனம் வந்துட்டு அதை எடுக்கிறாங்க. வந்துட்டு பேர் தான் ஜெயா சோப் நிறுவனம் நடந்துச்சு. அது எந்தவித கட்டிடங்களோ அங்கே உற்பத்தி எதுவுமே கிடையாது. எருவு வந்துட்டு எம்டி லேண்டு தான் வந்துட்டு அங்கே இருக்குது. வந்து 140 ஏக்கர் வந்துட்டு எம்டி லேண்டு தான் வந்துட்டு அந்த அரசுக்கு சேர்ந்த வந்துட்டு 14.4 ஏக்கரை வந்துட்டு அந்த 145 ஏக்கர்ல வந்துட்டு அது பவுண்டரியாக வந்துடுது. அந்த 140 இல்லாமல் இன்னொரு 14 ஏக்கர் 14.4 ஏக்கர் வந்துட்டு இவங்க ஃபுல்லாக வந்துட்டு காம்பவுண்டு போடுறாங்க. வந்து அந்த 14 ஏக்கர் யாரோடது? 14 ஏக்கர் வந்துட்டு அரசுக்கு சொந்தமான வந்து கிராம நத்தம் இடம் வந்து இடஒதுக்கீட்டில் வந்தோம். நாங்கள் வந்து பழங்குடியினர் தான் வந்துட்டு எங்களுக்கு இடஒதுக்கீட்டில் வந்துட்டு அங்கே எஸ்டி தலைவர் தான் வந்து இருக்கிறோம். அப்போ எங்களோட பழங்குடி சமூகத்துக்கு வந்துட்டு பதிக்கிறதுக்கு சுடுகாடு வந்துட்டு அந்த 45 ஏக்கரில் மாட்டிடுச்சு. இப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன என்பது வந்துட்டு தான் எங்களுக்கு வந்துட்டு அந்த இடம் சுடுகாடு சம்மந்தமாக வந்துட்டு அண்ணா ஆம்ஸ்ட்ராங் கிட்ட அணுகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு யோசனை வந்துட்டு நேரில் வந்து அந்த சுடுகாடு சம்மந்தம் பார்க்குறோம், அந்த மக்களையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம மக்களை நம்ம ஒரு தடவை சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க வந்துட்டு. ஆனால் அண்ணன் சொல்லி அந்த அடுத்த வாரத்தில் அந்த செய்தி கேட்டு நாங்களே நொறுங்கிட்டோம் சார். வந்துட்டு அந்த லேண்ட் வந்து நீங்கள் தான் போய் கேட்டதா சொல்கிறீங்க, அவர்கிட்ட இன்வால்வ் ஆகுங்க, நீங்கள் வந்து எப்படியாவது மீட்டு கிராமத்துக்கு கொடுங்கன்னு கேட்டதா சொல்கிறீங்க. அவர் கைமாற்றி விடுற அந்த இதில் தான் அப்படி படுகொலை செய்யப்படுறாருன்னு செய்தி வருது. அதுதான் எங்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது சார். இந்த இடத்துக்கும் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கும் இதுக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை சார். அப்புறம் எப்படி அவரோட பேர் இதில் அடிப்படுது? உங்களுக்கு உங்கள் கிராமத்துக்காக நான் துணை நிற்கிறேன்னு சொன்னது உண்மை. அவருக்கு உங்களுக்காக நாங்கள் நின்று வந்து நாங்கள் உதவி செய்கிறோன்றது வந்து சொல்கிறாரு. அவர் எதுக்காக இந்த விஷயத்துக்குள்ள வராரு? பஞ்சாயத்து வெர்சஸ் தனியார் நிறுவனம் தானே. அரசுக்கு சொந்தமான இடத்த யார் சார் வந்து பேரம் பேச முடியும்? இடம் அரசு இடங்க. அரசு இடத்த வந்துட்டு உன் இடம் வந்துட்டு நீ அரசு இடத்த நீ பாதி இடத்துக்கு நான் பாதி இடத்துக்கு நம்ம வித்தலாம்னு சொல்லி பேச முடியுமா? அந்த பதிவேட்டில் இருக்கிறத வந்துட்டு எப்படி பேரம் பேசுறதுக்கு இது வந்துட்டு இது முழுக்க ஃபேக் நியூஸ் வந்துட்டு அதெல்லாம் கிடையாது. ஃபேக் நியூஸ் தான். நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலாக தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் பார்க்குறோம். அவர் வந்து உதவி வந்து ஒரு சில ஆலோசனைகளை நம்மளுக்கு சொல்கிறாரு, அதை நம்ம கேட்டுக்கிறார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட பிறகு அவருக்கு மீட்ட மாதிரி இல்லை செய்தி வருது. இந்த மக்களை நீங்கள் எந்த தனித்தனியாக வீடு வீடாக போயிட்டு எந்த மக்கள் கேட்டாலும் உண்மை இதுதான். தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த நிலத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இது தவறான செய்தி. அவர் இல்லை இப்போ, அதனால இப்போ அந்த இடம் வந்து மீட்கப்படுதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இல்லை கொடுக்குறாங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் 150 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சோப்பு கம்பெனியினுடைய நிலம் கைமாறுற ஒரு பிரச்சனை முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு. ஸோ அது உண்மையா அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதில் 2 வேறு செய்தி. இன்னொரு பக்கம் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆனந்த் அவர்கள் நம்முடைய நேர்காணலே சொல்லி இருந்த ஒரு விஷயம், ஒரு லேண்டு, அந்த லேண்ட் டிஸ்பியூட் தான், அது கைமாற்றி விடுற டிஸ்பியூட்டில் தான் இந்த மோட்டிவ் அமைஞ்சிருக்கு. அதில் தான் நாகேந்திரன், அஸ்வத்தமன் சம்மந்தப்பட்டு ஆம்ஸ்ட்ராங்க்கு இந்த விரோதம் உருவாயிருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்க. என்ன லேண்டு பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்லுங்கள். ஒரு சோப்பு கம்பெனியோட லேண்டு. அது வந்து ஜெயா சோப் ஒர்க்ஸ் என்ற ஒரு கம்பெனி. அதில் வந்து 14.4 ஏக்கர். அது பார்த்தீர்கள் என்றால் வந்து அந்த பகுதியுடைய பொதுமக்களுக்கு சொந்தமான நிலத்தை சோப்பு கம்பெனி ஆக்கிரமிப்பு செய்து ஏற்கனவே காம்பவுண்ட் வால் அமைத்து விட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அந்த பகுதியுடைய பஞ்சாயத்து தலைவர் உட்பட அண்ணனை அணுகி வழக்கு போட்டு இந்த மக்களுக்கு ஒரு 3 சென்ட்டுகளாக பிரித்து அந்த மக்களிடம் அதை சேர்க்க வேண்டும் என்று அணுகிய போது அவர் வழக்கை துரிதப்படுத்துவதற்கு அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த 14.4 ஏக்கர் அரசாங்கத்திடம் சென்று இதே பஞ்சாயத்து தலைவர் உட்பட பொதுமக்கள் உட்பட மனு கொடுக்க அண்ணன் ஏற்பாடு செய்து மனு கொடுத்திருக்கின்றார். அப்படி கொடுத்த மனு கொடுத்ததின் அடிப்படையிலே தான் வந்து நேற்று வந்து அந்த இடத்தை வந்து கையகப்படுத்தி இருக்கின்றார்கள். அரசு இடத்தை வந்து ஜெயா சோப் கம்பெனி வைத்திருக்கின்றது என்று. இவர்கள் இந்த பிரச்சனைக்கும் அண்ணனுக்கும் இந்த இவர்கள் நீங்கள் சொல்கின்ற நபர்களுக்கும் இந்த லேண்ட் சம்பந்தமான தகராறு இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் வேறொரு நிலத்திலே இந்த 145 ஏக்கர் நிலம் வேறு இடத்தில் இருக்கின்றது. இதே ஜெயா சோப் கம்பெனியுடைய இடம், இதோடைய அடுத்த இடம். அந்த இடத்திலே சென்று இவர்கள் 10 ஏக்கரோ அல்லது 30 கோடியோ வேண்டும் என்று மிரட்டியதாக தான், அந்த மணிஷ் என்பவர் மிரட்டியாக தான் வழக்கு ஏற்கனவே புகார் கொடுத்து, அந்த புகார் வந்து அதன் பிறகு வந்து இருவரும் அதை பற்றி கேட்க மாட்டோம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வந்து ஒரு காவல் நிலையத்திலே புகார் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் இது நேற்று ஒளிபரப்பப்பட்ட செய்தி வந்து காவல்துறையுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. கசிந்தது என்கிறார்கள். யார் பெயரை கெடுக்க எதுக்கு கசிய விடுகிறார்கள் தெரியவில்லை. அதோடைய 14.4 ஏக்கர் என்பது வந்து நத்தம் புறம்போக்கு லேண்ட் என்பதை அதை தவறான பட்டா அவர்கள் அந்த ஜெயா சோப் கம்பெனியை அவர்கள் வாங்கி கொண்டு அந்த இடத்தை சேர்த்து அணைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இது ஊர் மக்களுக்கு சொந்தமான நிலம் என்று ஏற்கனவே அண்ணனுடைய சார்பாகத்தான் வந்து கலெக்டரிடமும் வட்டாட்சியரிடமும் ஆர்டிஓவிடமும் மனு கொடுத்து அந்த பட்டாவை ரத்து செய்துவிட்டு அந்த இடத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நேற்று வந்த செய்தி வந்து உண்மைக்கு புறமான செய்தி. அண்ணனுக்கு ஆதரவாக சொல்ல வேண்டிய செய்தியை தவறாக வந்து இமேஜை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அந்த வேணா உங்களுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவருடைய அண்ணனை வந்து பார்த்து அணுகி அந்த வழக்கு நடைபெற்ற சம்பந்தமான விவரங்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில் அதை நடத்துகின்ற வழக்கறிஞர் உங்களிடம் பேச சொல்கின்றேன். நிலத்தை மீட்கிறதுக்காக போனவர் அவர் எப்படி வந்து இந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்க முடியும் அப்படின்னு அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது எது உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரக்காடு ஊராட்சிக்கு வந்திருக்கோம். ஒரக்காடு ஊராட்சியினுடைய பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர், அந்த பகுதி எப்படி இருக்கு, அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலம், இதெல்லாம் நேர்லேயே பார்ப்போம், அவர்களோடு பேசுவோம், என்ன விவரம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரக்காடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இருக்கோம். ஊராட்சி மன்ற தலைவர் நீலா சுரேஷ் நம்மோடு இருக்காங்க. வணக்கம் மேம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஒட்டி நிறைய செய்திகள் வந்ததில் இந்த பகுதி ஒரக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சோப் கம்பெனியோட நிலம் கைமாறுற பிரச்சனையும் ஒரு காரணம்னு செய்தி வந்துருந்துச்சு. அந்த செய்தி உண்மைங்களா? ஒரக்காடு பகுதியில் தான் அந்த நிலம் இருக்கிறதா நம்ம பார்த்துருந்தோம். நிறைய விஷயங்கள் இதில் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுங்க மேம்? சார், இதில் பார்த்தீங்கன்னா அது அண்ணனை பற்றி வந்து தவறாக தான் வந்து சொல்லியிருக்க நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தவறானது. அப்படி எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்கலைங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து அதுக்கு முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு மீடியா முன்னாடி பேசி பழக்கம் இல்லை. அதோட டீட்டெயில் என்னன்னு என்னோட கணவர் பேசுவாங்க. சார், இந்த விஷயத்தில் இப்போ என்ன சார் நடந்துச்சு? ஏன்னா இப்போ இதில் ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஆக்கிரமிச்சோ அல்லது அந்த நிலத்தை வந்து ஒரு 14 ஏக்கர் நிலத்தை வந்து கைமாத்துற பிரச்சனையோ இதுக்கு காரணம், மோட்டிவ்னுலாம் செய்திகள் சிலது வருது. இப்போ அப்படி இல்லை அப்படின்னா இப்போ என்ன நடந்துச்சு? அப்போ இதில் ஆம்ஸ்ட்ராங்கோட இன்வால்மெண்ட் இருக்கா? என்னவா இன்வால்மெண்ட் இருக்குது? ஆமாம் சார், முதல்ல வந்துட்டு எங்களோட கிராமம் பார்த்தோன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டம் சோழவார் ஒன்றியம் ஒரக்காடு ஊராட்சி எங்களோட கிராமம். பொன்னேரி வட்டத்துக்குட்டியே சேர்ந்தது வந்துட்டு. எங்கள் ஒரக்காடு கிராமம் என்ன வந்து ஒரு ஜமீன்தார் ஊர். ஜமீன் ஒன்றாவே எல்லாருக்கும் எங்கள் சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும் வந்துட்டு. இந்த ஜமீன் ஊரில் வந்துட்டு நீங்கள் இந்த சர்வே நம்பர் 26 14.4 ஏக்கர் நிலமானது வந்துட்டு எங்களோட ஒரக்காடு ராவர் கோவிந்தராஜுலு நாயுடு என்ற ஒரு ஜமீனுக்கு ஒரு சொந்தமான இடம். அந்த இடத்த வந்துட்டு இந்த சதர்ன் பிரிக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்துக்கு வந்துட்டு 1942 வந்துட்டு விற்பனை கொடுத்துட்றாங்க வந்துட்டு. அப்போ அந்த கொடுக்கும்போது வந்துட்டு 14 ஏக்கர் கிடையாது வந்துட்டு அவங்க விற்பனை பண்ணது வந்துட்டு. அந்த பகுதியில் இருக்கிற வந்துட்டு மொத்தம் ஒரு 145 ஏக்கர் நிலமானது வந்துட்டு அந்த சதர்ன் பிரிக்ஸு கொடுக்குறாங்க. சதர்ன் பிரிக்ஸ் என்பது KKR என்ற கோசல்ராம் என்பவர் வந்துட்டு அந்த இடத்த வாங்குறாங்க. அவர் வந்துட்டு முன்னாள் திருச்செந்தூர் எம்பியாக இருந்திருக்காங்க சார் வந்துட்டு. அப்போ வந்துட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த இடம் வாங்கி அதில் வந்து செங்கல் சூளைகள் தான் அறுப்பாங்க வந்துட்டு. செங்கல் அறுத்து அப்போ அந்த காலத்தில் செங்கல் அறுப்பாங்க. அது விற்பனைக்கு போகிறனால வந்துட்டு அந்த நிறுவனம் ஏதோ தொழில் நிறுவனத்தை இதில் வந்துட்டு அந்த
வருமானம் வந்து இது பண்ணனால வந்துட்டு இந்த அந்த போதிய வருமானம் இல்லாதனால வந்துட்டு அந்த இடமானது வந்துட்டு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரான்ற இதில் வந்துட்டு அடமானம் வச்சிடுறாங்க அவங்க வந்துட்டு. அதை மீட்க முடியாமல் போகவே நான் வந்துட்டு அந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்துட்டு அதை வந்துட்டு ஏலத்துக்கு விட்டுறாங்க வந்துட்டு. ஏலத்துக்கு விடும்போது வந்துட்டு அந்த இடமான வந்துட்டு ஜெயா சோப் என்ற ஒரு நிறுவனம் வந்துட்டு அதை எடுக்கிறாங்க வந்துட்டு. அவங்க எடுத்து அந்த இடத்த பராமரிப்புக்காக வந்துட்டு அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க வந்துட்டு. ஆனால் வந்துட்டு பேர் தான் ஜெயா சோப் நிறுவனம் நடச்சுன்னா அது எந்தவித கட்டிடங்களோ அங்கே உற்பத்தி எதுவுமே கிடையாது. வெறும் வந்துட்டு எம்டி லேண்டு தான் வந்துட்டு அங்கே இருக்குது வந்துட்டு. 140 ஏக்கர் வந்துட்டு எம்டி லேண்டு தான் வந்துட்டு. அந்த எம்டி லேண்ட் அவங்க இது பண்ணும்போது வந்துட்டு அதில் வந்துட்டு ஊராட்சிக்கு சேர்ந்த அந்த அரசுக்கு சேர்ந்த வந்துட்டு 14.4 ஏக்கரை வந்துட்டு அந்த 145 ஏக்கரில் வந்துட்டு அது பவுண்டரியாக வந்துடுது வந்து. அது கூட சேர்த்து வந்துட்டு வேலை வந்துடுது. அந்த 140 இல்லாமல் இன்னொரு 14 ஏக்கர். ஆமாம், 14 ஏக்கர் அதில் சேர்ந்து வந்துடுது வந்துட்டு. 14.4 ஏக்கர் வந்துட்டு இவங்க ஃபுல்லாக வந்துட்டு காம்பவுண்டு போடுறாங்க வந்துட்டு. காம்பவுண்ட் போட்டு அவங்க பராமரிப்பில் வச்சுருக்காங்க வந்துட்டு. அந்த 14 ஏக்கர் யாரோடது? 14 ஏக்கர் வந்துட்டு அரசுக்கு சொந்தமானது, கிராம நத்தம் இடம் வந்துட்டு. அரசு இந்த பஞ்சாயத்துக்கு சொந்தமானது வந்துட்டு. பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம் வந்துட்டு. இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடமானது வந்துட்டு இவங்க 14 ஏக்கர் அது சேர்ந்து இது பண்ணும்போது வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து சார், எங்கள் வரக்காடு கிராமம் வந்துட்டு அந்த பக்கத்தில் வந்துட்டு பட்டியல் இனத்தவர்கள் அதிகமான வாழக்கூடிய ஒரு பகுதி சார் வந்துட்டு. அதில் எங்கள் வரக்காடு காலனி பகுதியில் வந்துட்டு அந்த மொத்தமே இருக்குது 2 தெரு சார். அந்த 2 தெருவில் வந்துட்டு மொத்த வீடுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120லேருந்து ஒரு 125 அவ்வளோதான் இருக்கும் வந்துட்டு. ஆனால் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னாக்கா 500க்கு மேற்பட்டா இருப்பாங்க. 400க்கு மேலே 500 கிட்ட வந்துடுது வந்துட்டு. அப்போ நம்ம இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுனாக்கா, ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரே குடும்பத்தில் வந்துட்டு அப்பா அம்மா எல்லாமே அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் அவங்க எல்லாமே ஒரே வீட்டில் கூண்டு போல் அடைப்பட்டிருக்காங்க வந்துட்டு. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு வீடுகள் வசதியான இல்லை வந்துட்டு கிடையாது வந்துட்டு. அப்போ நம்ம இது மாதிரி இருக்கிறோமே, இது வந்துட்டு நம்ம எப்படி செய்யலாம் இது அப்படின்னு மாதிரி கிராம நத்தம்ன்றது வந்துட்டு அந்த கிராமத்தாருக்கு சொந்தமான இடம் தான் வந்துட்டு கிராம நத்தம். அந்த தாழ்த்தப்பட்ட அந்த மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இடம் தான் வந்துட்டு அந்த கிராம நத்தமானது வந்துட்டு. அப்படி அந்த கிராம நத்த இடத்துக்கு எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சி இதை வந்துட்டு அந்த அப்போ இருக்கிற தலைவருங்கிட்ட இது மாதிரி இருக்கும் முறையிடுறாங்க வந்துட்டு. இது அந்த தலைவரை இது பண்ணி முன்னாள் தலைவர்கள்லாம் வந்துட்டு இது வந்து ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு அப்போ மனு கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது வந்துட்டு அரசு தரப்பினரும் வந்துட்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவங்களால் தொடர்ந்து முயற்சி எடுக்க முடியல வந்துட்டு. ஏன்னாக்கா ஒரு பொருளாதார வலிமை இல்லை, தலைவர்களுக்கு இப்போ பொருளாதார வலிமை இல்லை, சொத்து கூடுமான இது இல்லை, சப்போர்ட் இல்லாமல் வந்துட்டு போராடி இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனை காரணமாக வந்துட்டு அந்த பொதுமக்கள் வந்து எங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லும்போது அந்த காம்பவுண்டை வந்துட்டு ஒரு பக்கம் இடிச்சிட்டு இருக்காங்க. அப்பயே இளைஞர்களும் அந்த எங்களுடைய பெண்கள் வந்து இடிச்சுன்னு வந்துட்டு ஒரு ஆக்கிரமிப்பு மீட்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காவல் நடவடிக்கை கூட வந்துட்டு அவங்கள ரிமாண்ட் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி அதாவது ஒரு தனியார் இடத்தை இடிச்சிட்டிங்களே, தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்தாலும் இடிச்சுங்கன்ற தவிர வந்துட்டு அரசோட இடம்ன்ற மாதிரி வந்துட்டு உறுதிப்படுத்தாத முன்னாடி தனியார் இடம் அதை எப்படி நீங்க கை வைக்கலாம் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி நடந்து வந்துட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் தலைவர் வந்துட்டு பிறகு வந்துட்டு கிராம சபையில் வந்துட்டு இது மாதிரி கிராம நத்தம் ஆக்கிரமிப்பு பிறகு எங்களோட கவனத்திற்கு கொண்டு வந்தாங்க. இப்போ எங்கள் பஞ்சாயத்து மூலம் நாங்கள், எங்கள் துணைத் தலைவர், எங்கள் வார்டு உறுப்பினர்கள் நாங்களை ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இது என்ன இடம்ன்றது வந்துட்டு அரசுக்கிட்ட கேட்ட வந்துட்டு. அப்போ வந்து பதிவேட்டில் படிட்டு வந்துட்டு எல்லாம் பதிவேட்டு பதிப்பேடு டி ரிஜிஸ்டரு எல்லாமே வந்துட்டு கிராம நத்தம் தான் தாக்கலாக இருக்குது. அப்போ கிராம நத்தம் போது வந்து நம்ம ஏன் இது முயற்சி எடுத்து மக்களுக்கு மீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதை வந்துட்டு அந்த கிராம சபையில் தீர்மானம் ஏற்றி மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் கிராம மக்களில் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு மக்களுடன் முதல்வர்னு சொல்லிட்டு உங்கள் தொகுதியில் முதல்வர் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் நடத்துகிறாங்க. அப்போ எங்கள் கிராம மக்களும் அதில் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்துக்காக அப்படியே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது வந்துட்டு மக்கள் எங்களுக்கு கோரிக்கை வைக்கவே இதை நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கும் நாங்களும் இறங்கி இதை அரசு கவனத்திற்கு கொண்டுட்டு போனோம். அதில் எங்களுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுடைய ஒன்றியக்குழு துணைத் தலைவர் அவங்க சப்போர்ட்டு, அதாவது வழிகாட்டுதல் இது மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லலாம் அவங்க சொல்லிட்டு இது மாதிரி இது பண்ணாங்க. இவங்களோட வழிகாட்டுதல் படி வந்துட்டு மனு கொடுத்த அடிப்படையில் விசாரணை நடந்தது. விசாரணையில் வந்துட்டு நீங்கள் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, அவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்கணுன்னு அப்போ நாங்கள் அரசுக்கிட்டே வந்துட்டு மனுக்கள் கொடுத்து இது இந்த தொடர்பான மனு இப்போ கிராம நத்தான் போது வந்துட்டு பஞ்சாயத்துலேயும் எங்ககிட்டே வந்துட்டு இருக்காது, டாக்குமெண்ட் இருக்காது வந்துட்டு அவர்கிட்ட இருக்கும் வந்துட்டு. அப்போ நாங்கள் அரசுக்கிட்டே மனு போட்டு வந்துட்டு இது என்ன நிலமானது, இது தொடர்பான வந்துட்டு டீட்டெயில் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல மனுக்கள் கொடுத்து கூட அது வந்துட்டு டாக்குமெண்ட் வந்து நாங்கள் சேகரித்து நாங்கள் எங்கிட்ட இருக்கிறதும் அவங்ககிட்ட இருக்கிறதும் 3 விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை என்பது வந்துட்டு எங்களோட பொன்னேரி வட்டாட்சியர் இதில் கொடுத்துட்டு பொன்னேரி வட்டாட்சியர் 3 விசாரணை,
அதுக்கப்புறம் எங்களோட பொன்னேரி ஆர்டி கோட்டாட்சியர்கிட்ட விசாரணை நடந்தது. விசாரணை அடிப்படையில் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு கிராம நத்தம் தான்ன்றது உறுதிப்படுத்தப்பட்டு அவங்க வந்துட்டு ஒரு தீர்ப்பை எழுதுறாங்க. வந்துட்டு கிராம நத்தம் தான் கொடுத்தோன்னா அவர் மேல்முறையீடு போகிறாரு. யாரு? அந்த ஜெயசோப் சம்மந்தமாக அவங்க ஓகே, இது கிராம நத்தம் தான் உறுதிப்படுத்தினதுக்கு எதிரா. ஆமாம். ஓகே, அது மேல்முறையீடு வந்துட்டு டிஆர்ஓ திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு போகிறாங்க. அவர் திருவள்ளூர் மாவட்ட அலுவலகம் அவர் வந்துட்டு விசாரணை நடத்தி இது வந்துட்டு கிராம நத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்துகிறாரு. வந்துட்டு உறுதிப்படுத்தினோன்னா அப்போ கிராம நத்தம் தான் கிராம நத்தம் என்பது வந்து அரசோட நிலம். வந்துட்டு அரசோட நிலம் வந்து அரசுக்கு தானே சொந்தம். அப்போ அரசுக்கு சொந்தமான இடத்துல இவங்க வந்துட்டு தனியார் நிலம் ஆக்கிரமிப்பு அகற்றணும் இல்லையா? அப்போ மாவட்ட வருவாயாளர் வந்துட்டு ப்ரொசஸிங் ஆர்டர் இது பண்ணி அந்த ஆக்கிரமிப்பில் வந்துட்டு 2022 வந்துட்டு அகற்றிடுறாங்க. ஜூன் 5 அகற்றிட்டாங்க. வந்துட்டு ஓகே, அப்பயே அகற்றிடுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அகற்று வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு கிராம நத்தம்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் பதாகையும் வச்சிடுறாங்க. வந்துட்டு அங்கே இப்போ கிராமத்தில் இந்த அரசுக்கு சொந்தமான பதாகை வச்சிடறாங்க. அந்த இதில் நாங்கள் போகும்போது எங்களோட கோரிக்கைகள் அதில் வலியுறுத்தப்பட்டது. வந்துட்டு சரி, இப்போ எங்கள் பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்கில் பேர் வந்துட்டு உயர்நிலைப் பள்ளி. ஆனால் இயங்கக்கூடிய இடமா அளவு எவ்வளோனாக்கா, ஒரு துவக்கப்பள்ளி எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்துட்டு எந்த இடத்துல ஸ்பேஸில் போடுமோ அதே இடத்துல தான் வந்துட்டு அந்த உயர்நிலைப் பள்ளி செயல்படுது. அப்போ எங்களுக்கு பள்ளி கட்டிடம் வேணும். எங்களுக்கு ஒரு பள்ளிக்கு ஒரு மைதானம் கிடையாது. சரியான கட்டிட அதாவது இப்போ கழிவறை வசதிகள் வந்துட்டு நல்லா ஸ்பேஸ் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் கிடையாது. அப்போ அந்த நத்தத்தில் நம்ம அங்கே இது செய்யணும். இந்த சமுதாய கூடம் கிடையாது எங்களுக்கு. வந்துட்டு சுற்றுவட்டாரம் வந்துட்டு 15 கிலோமீட்டருக்கு சமுதாய கூடம். எங்களோட சுப நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் இது பண்ணனாக்கா வெளியே வாடகை கொடுத்து ஏழை மக்கள் வந்து வெளியே தான் வந்துட்டு அதுக்கு பொருளாதார இது கிடையாது. வந்துட்டு அப்போ எல்லாத்துக்கும் ஒரு மையமாக இருந்தது. இப்போ வந்துட்டு இதனால் வந்துட்டு இந்த நாங்கள் மட்டும் கிடையாது, இது எங்களுக்காக மட்டும் இல்லை, ஒர்க்காடை சுற்றி இருக்கிற அனைத்து கிராம மக்களும் வந்துட்டு இதில் பயன்பெறணும் இல்லையா? வந்துட்டு அன்றதுக்காக வந்து எல்லாருக்காக பயன்படுறதுக்காக வந்துட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் மனுக்கள் போட்டு வந்துட்டு எல்லாமே இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. வந்துட்டு ஒத்துழைப்பு இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொடுத்தாங்க. வந்துட்டு இது எல்லாமே இது பண்ணிட்டு எங்களுடைய ஒர்க்காடு இதில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கன்வாடி மையம் கட்டிடுறது ரொம்ப பழஞ்சு 35-40 வருஷமே பழசு சார். வந்துட்டு அது பயன்படுத்த முடியாத சூழ்நிலை, மழை பெஞ்ச ஒழுகுது இதன்பது வந்துட்டு அடுத்து கிராம நத்தம் அறிவிச்சிட்ட பிறகு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கோரிக்கை வச்சோம். எங்களோட முதல்ல வந்துட்டு அங்கன்வாடி மையத்தை வந்து கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவர் வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் வந்துட்டு அதுக்கான செயல் உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க. வந்துட்டு அதுக்கான நிதியும் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கி அங்கன்வாடி மையம் கட்டிட்டோம் சார். வந்துட்டு கட்டி வந்துட்டு பாதி கட்டடம் எழுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு மேல்முறையீடு போயிட்டு சம்மந்தப்பட்டவங்க வந்துட்டு பொன்னேரி கோர்ட்டில் வந்துட்டு எதிர்த்தரப்பில் வந்துட்டு பொன்னேரி கோர்ட்டில் போயிட்டு மனு கொடுத்து வந்துட்டு இங்கே எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே வாங்கினாங்க. ஓகே, கிராம நத்த பகுதியில் யாருக்கும் இது பண்ணக்கூடாது. அந்த ஸ்டேயில் வந்துட்டு தலைவர் துணைத் தலைவர் யாரும் உள்ள போகக்கூடாது, அந்த லேண்ட் சம்மந்தமாக இது போகக்கூடாதுட்டு கோர்ட்டும் வந்துட்டு ஸ்டே கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த கட்டிட பணிகள் எல்லாமே நின்று போச்சு. எங்களுக்கு ரொம்ப தொய்வு நிலை ஏற்பட்டது. இப்போ இந்த தொய்வு நிலையிலேருந்து எப்படி மீண்டு வருதுன்றதுக்காக நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்தோம். இப்படி இதுக்கு யாராவது வழிகாட்ட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு எங்கள் ஊரில் இந்த 45 ஏக்கர் வந்துட்டு இடம் வாங்கினாங்க இல்லையா? மற்ற இந்த ஜெயசோப் வந்து இந்த 45 மீதி இருக்கிற 145 ஏக்கர் வந்துட்டு இந்த கோர்ட்டு விஷயங்கள் நடக்கும்போது வந்துட்டு விற்பனை பண்ணிட்டாங்க இடத்த. வந்துட்டு ஓகே, விற்பனை பண்ணதில் வந்துட்டு வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. இவங்க அதுலேருந்து போயிட்டாங்க. இந்த இடம் சம்மந்தமாக மட்டும்தான் இந்த ஜெயசோப் லேண்ட் நிறுவனம் வந்துட்டு எங்ககிட்ட வராங்க. இது வந்து விற்பனை பண்ணிட்டாங்க. வந்துட்டு அப்போ அந்த விற்பனை பண்ணதில் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு 50 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு எங்களுக்கு பழங்குடியினர் இருக்காங்க சார். நாங்கள் வந்து இடஒதுக்கீட்டில் வந்தோம். நாங்கள் வந்து பழங்குடியினர் தான். வந்துட்டு எங்களுக்கு இடஒதுக்கீட்டில் வந்துட்டு நாங்கள் எஸ்டி தலைவர் தான் வந்து எங்கே இருக்கிறோம். அப்போ எங்களோட பழங்குடி சமூகத்துக்கு வந்துட்டு புதைக்கிறதுக்கு சுடுகாடு வந்துட்டு அந்த 45 ஏக்கரில் மாட்டிடுச்சு. அப்போ வந்துட்டு ஒரு தனியார் நேரத்தில் இருக்கும்போது வந்துட்டு அந்த ஏற்கனவே ஒரு தனியார் நிலம் தான், ஜெயசோப்பு தனியார் நிலம் தான். அந்த நிலத்தில் புதைக்க வரும்போது வந்துட்டு அவங்க தகராறு பண்ணாங்க, புதைக்க விடாதுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த ஒரு தடவை பச்சிக்கிறாங்க, அடுத்த தடவை நாங்கள் இடத்த வாங்கிறோம் சொல்லிட்டு அவங்ககிட்ட சமாதானம் பேசி அப்போ இருந்து எங்கள் முன்னாள் தலைவர் கவுன்சிலர், இப்போ முன்னாள் தலைவர் தான் இப்போ கவுன்சிலராக இருக்கார், அவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு வந்துட்டு தற்காலிக புதைக்க வச்சாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நிரந்தரமாக புதைக்க கூட முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ வந்துட்டு நாங்கள் இது இப்போ சம்மந்தமாக வந்து சட்ட வல்லுநர் அணுகுன போது வந்துட்டு ஒரு தனியார் இடத்துல வந்துட்டு பிணங்களை பதிக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுன்ற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணாங்க, திரும்ப இன்னொரு மனு கொடுத்தோம் பொன்னேரி வந்துட்டு. அப்போ ஆர்டி வந்தார். இப்போ வந்து சப் கலெக்டர் சார் ஆட்சியர் வந்துட்டாங்க. இப்போ ஆர்டிவே கிடையாது. இப்போ அந்த சப் கலெக்டர்கிட்ட நம்ம கொடுத்தோன்னா அவங்க விசாரணை பண்ணி வந்துட்டு தாசில்தாரை வந்துட்டு அனுப்புனாங்க. டிடி வந்து விசாரணை இது பண்ணது வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு தனியார் இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க. அவங்க வந்துட்டு அந்த இடத்த கொடுக்கறதுக்கு ஒத்துட்டாங்கனாக்கா நீங்கள் பயன்படுத்துங்க.
கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அரசை வந்துட்டு நம்ம வந்து நாங்கள் இடம் ஒதுக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் பேசணும், அவங்க வந்துட்டு மாற்று இடம் தருவதாக அப்போ டெவலப்மெண்ட் ஆகிட்டதுனாக்கா அதே இடம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சூழல் நாங்கள் பார்த்து சொல்கிறோம் நாங்கள். ஆனால் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணும்போது வந்துட்டு அதுக்கு அந்த இடம் கொடுக்க முடியாது, மாற்று வேறு மண்ணை கொடுக்குறேன் அப்படின்ற சூழ்நிலை வந்தது. அதே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊரில் வந்துட்டு நரிக்குறி இன மக்கள் இருக்காங்க வந்துட்டு. நரிக்குறி உள்ள மக்கள் வந்துட்டு ஒரு 40 மேற்பட்ட குடும்பங்களுக்கு இருக்காங்க சார் வந்துட்டு. ஆனால் அந்த இதில் வந்துட்டு 1971 வந்துட்டு இந்த நரிக்குறி இன மக்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசால் வந்துட்டு பூமி தான லேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வந்துட்டு. அந்த கொடுத்தது யாருனாக்கா இதே கோவிந்தராஜு நாயுடு சொன்னீங்கல்ல, இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டங்க அந்த அவங்க தான் வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு இந்த நரிக்குறி இனங்களுக்கு மக்களுக்கு, அதாவது இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்க கொடுத்து வினோபாஜி காலத்தில் வந்து கொடுக்கப்பட்டு அந்த இந்த நரிக்குறி இன மக்கள் பயிர் சேர்ந்து பொழைச்சிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க வந்துட்டு. அந்த அவங்க வந்து பயிர் சேர்ந்து பிறகு இந்த தண்ணி வசதியில் வந்து பயிர் சேர்ந்து அது வந்து பிழைப்புக்காக வந்துட்டு அங்கே வெளியில் அங்கே போயிட்டுருக்காங்க. அந்த இடமானது வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அந்த பூமி தாண்டி யாரும் வாங்கவே விற்கவே கூடாது, ஆனால் அந்த இடத்தையே வந்துட்டு இன்றைக்கி விற்பனை செய்யப்பட்டிருக்குது வந்துட்டு. ஸோ இப்படி வந்துட்டு எங்கள் ஊராட்சியில் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக பிரச்சனைக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் மாட்டிட்டு வந்துட்டு இப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன என்பது வந்துட்டு தான் எங்களுக்கு வந்துட்டு அந்த இடம் சுடுகாடு சம்மந்தமாக வந்துட்டு அண்ணா ஆம்ஸ்ட்ராங் கிட்ட அணுகலாம் நம்ம சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு யோசனை வந்தது வந்துட்டு. சரி அண்ணனை போய் சந்திப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்காக இது பண்ணி அண்ணனை போய் சந்தித்தோம். அண்ணன் போய்ட்டு நீங்க போய் பாக்குறீங்க அவரை? நேரடியாக போனோம் சார். ஓகே. அவரோட அண்ணன்கிட்ட இது பண்ணி பேசிட்டு போனோம். போனோன்னு அண்ணன் வந்துட்டு இந்த விவரங்கள் இருக்குது, எங்களுக்கு இந்த 3 விஷயம் இருக்குது, இது ஆனால் நீங்கள் தானே கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான கோப்புகள் எல்லாமே எடுத்துமே கொடுத்தோம். அண்ணன் வந்து பார்த்தாங்க, பார்த்து விசாரணை எல்லாத்தையும் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு வந்துட்டு, ஆனால் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர்கள் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு இவ்வளோ விஷயம் நடக்குது, என்னப்பா நம்ம வந்துட்டு எந்த சுதந்திர நாட்டில் இருக்கிறோமா, இத்தனை வருடத்தில் வந்துட்டு இன்னும் கூட நம்ம இது மாதிரி இருக்கிறோமே, நம்ம சமூகம் என்றைக்கு தான் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் வந்துட்டு. ரொம்ப வருத்தப்பட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கான இதுதான் வந்துட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் உங்களுக்கு கொடுத்த ஒரு அதிகாரம், அந்த அதிகார பகிர்வு தான் நம்ம கேட்குறோம். அரசியலில் சரி இந்த நிர்வாகத்தில் அதிகாரம் நம்மளுக்கு கேட்கணும் வந்துட்டு. நம்ம சமூகத்தில் நீங்கள் வந்ததுனால வந்துட்டு ஊராட்சி மன்ற தலைவராக நீங்கள் செயல்பட்டால் இதுக்கு தீர்வு கிடைக்காது, இந்த சமூகத்தின் தலைவராக நீங்கள் மாறணும் அப்படின்ற மாதிரி அவர் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார் சார். நிறைய அட்வைஸ் நிறைய சொன்னாங்க வந்துட்டு. அப்போ இது எப்படி அணுகணும், இது வழக்கு சம்மந்தம் யாரை பார்க்கணும், இது சம்மந்தமாக இது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வந்துட்டு எங்களுக்கு கைட்னஸ் கொடுத்தாரு, வழிகாட்டுதல் பண்ணார். ஸோ அண்ணா எப்படி சொன்னாங்களோ அதே வந்துட்டு நாங்கள் இது பண்ணி எப்போ போய் பார்த்தீங்க? 1.5 மாதம் இருக்கும் சார் வந்துட்டு. அண்ணன் வந்து பார்த்தா அவரும் வராருன்னு சொன்னார். இங்கே வர நேரில் வந்து அந்த சுடுகாடு சம்மந்தம் பார்க்குறோம், அந்த மக்களையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம மக்களை நம்ம ஒரு தடவை சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க வந்துட்டு. ஆனால் அவர் சொன்ன பிறகு வந்துட்டு 1.5 மாதம் கூட அதை சந்தித்த பிறகு நாங்கள் இன்னும் ஒரு தடவை இடையில போய் திரும்ப பார்த்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என் அண்ணன் இப்போ இந்த வாரம் பிஸியாக இருக்கிறேன், அடுத்த வாரம் வந்துடுறாரு. அடுத்த வாரம் வந்துட்டு இடையில ஒரு நிகழ்ச்சிக்காக போகும்போது அங்கே இருந்தார் வந்துட்டு. வரான்னு தெரிஞ்சோன்னா நாங்கள் அங்கேயும் போனோம். அண்ணா இந்த மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன். அண்ணா ஃப்ரீ ஆகிட்டேன், இனிமேல் வந்துட்டு அடுத்த வாரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. திங்கக்கிழமை நீ வந்துரு, நம்ம போயிட்டு நம்ம இடத்தெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார் சார் வந்துட்டு. ஆனால் அண்ணன் சொல்லி அந்த அடுத்த வாரத்தில் அந்த செய்தி கேட்டு நாங்களே நொறுங்கிட்டோம் சார் வந்துட்டு. ஓகே, இவ்வளோ இது பண்ணாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு சார். இப்போ வந்துட்டு நாங்கள் அவருக்கு இப்போ எங்களுக்கு அந்தளவுக்கு பழக்கல, அவர் சந்திச்சது ஒரு தடவை சந்தித்தோம். ஆனால் அவருடைய இழப்பை பார்த்து வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணனை இழந்துட்டு தான் நானும் அந்த கட்சி கிடையாது. ஆனால் வந்துட்டு அண்ணா வந்துட்டு அவ்வளோ அன்பாக பேசுவாங்க வந்துட்டு. அவர் பார்த்தோன்னே ஒரு இது சார் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அண்ணா அடுத்த வாரத்தில் வரான்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் சூழல் நிலவும் போது வந்துட்டு நம்ம ஊடகத்தில் தான் பார்த்த இந்த மாதிரி சம்பவம் நடந்தது சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது எங்களுக்கே மனசு நொறுங்கிச்சு. அண்ணா இது மாதிரி இது மாதிரி வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்து வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணா இழந்தா எந்த இழப்பு நாங்கள் சந்திக்குமா எங்கள் சொந்த அண்ணனா நாங்கள் அவரை இது பண்ணோம் சார் வந்துட்டு. ஒரு இது மறக்க முடியாமல் எங்களால் அவரோட நினைவு விட்டு நீங்கள் இன்னும் கூட மேல முடியல சார் வந்துட்டு. சார் அப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த நிகழ்வு நடந்து. அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு, அதற்குள்ள கொல்லப்பட்டுட்டாரு. 1 மாதம் கழிச்சு இப்படி ஒரு செய்தி வருது இல்லை, அந்த லேண்ட் வந்து நீங்கள் தான் போய் கேட்டதா சொல்கிறீங்க, அவர்கிட்ட இன்வால்வ் ஆகுங்க, நீங்கள் வந்து எப்படியாவது மீட்டு கிராமத்துக்கு கொடுங்கன்னு கேட்டதா சொல்கிறீங்க. ஆனால் அவர் கைமாற்றி விடுற அந்த இதில் தான் அப்படி படுகொலை செய்யப்படுறாருன்னு செய்தி வருது. அதுதான் எங்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது சார் வந்துட்டு. அண்ணன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த வழக்கு வந்து டிஆர்ஓ இது பண்ணோன்னா வந்துட்டு மேல்முறையீடுக்காக வந்துட்டு வழக்காட மாட்டத்தை அவங்க நாடினாங்க. யார் எதிர்த்தரப்பினர் வந்துட்டு. அப்போ எதிர்த்தரப்பினர் வந்து நாடும்போது வந்துட்டு நாங்கள் அண்ணன் கிட்ட இந்த மாதிரி போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கோப்புகள் இதெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு அண்ணன் வந்துட்டு அமல்ராஜ் அண்ணன் இருக்காங்க, பார் கவுன்சில் தலைவருக்கு, அவருக்கு வந்துட்டு இது மாதிரி இருக்குது என்னென்னு பாருங்கன்னு சொல்லிட்டு
அந்த கோப்புகளெல்லாம் இப்போ வந்து பார் கவுன்சில் தலைவர் அந்த கொடுங்க, அவர் உங்களுக்கு எல்லாம் இது பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு வழக்கறிஞர் அவங்களே சொன்னாங்க வந்துட்டு. பொன்னேரியில் ஒரு வழக்கறிஞர் வந்துட்டு இவங்களை போய் சந்திங்க, அந்த கோப்புகளை கொடுங்க, உங்களுக்காக அவங்க முயற்சி பண்ணி இது பண்ணுவாங்க. அண்ணா இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், அது என்னன்னு சொல்லி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அண்ணா வந்துட்டு இது பண்ணி அண்ணன் தான் மூவ் பண்ணார் இதில் வந்துட்டு. இதுக்கு வந்துட்டு இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்துட்டு கோப்புகள் வழக்கறிஞர் கொடுத்து இது கிராம மக்களை வந்து பெட்டிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தரப்பாக வந்துட்டு மக்கள் தரப்பாக நாங்களே இது பண்ணி பேசி ஒரு மனு கொடுத்தோம். அந்த மேல்முறையீடு விசாரணைக்காக அந்த விசாரணையும் வருது வந்துட்டு. அண்ணன் தான் வந்துட்டு துரிதமாக இதை கொஞ்சம் கொண்டுட்டு போனார் வந்துட்டு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் எப்போ இன்வால்வ் ஆனாரும் வந்துட்டு வேகமாக அதிகரிச்சது வந்துட்டு. ஓகே, ஏற்கனவே எவிக்ஷன் பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சது. எவிக்ஷன் பண்ணியும் அந்த இடத்த கைப்பற்ற முடியாம இருந்துச்சு, கிராமத்துக்கு எடுக்க முடியாம இருந்துச்சு. ஆமா, அப்ப சட்ட ரீதியில எதிர்த்தரப்பினர் மூவ் ஆகும்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை போய் பாக்குறீங்க. ஆனா ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட பிறகு அவருக்கு இருந்து மீட்ட மாதிரி இல்ல செய்தி வருது. மீட்பதுக்கு சட்ட உதவிகள் பண்ணாங்க அண்ணா வந்துட்டு. மீட்கிறதுக்கு சட்ட உதவி பண்ணாங்க. மீட்டதே இப்ப அவரு இல்ல இப்ப, அதனால இப்ப அந்த இடம் வந்து மீட்கப்படுதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ணன் வந்துட்டு இந்த இடம் சம்மந்தமாக வந்துட்டு அந்த மீட்பு அந்த வந்துட்டு அந்த அந்த கட்டிடங்கள் வந்துட்டு பாதியில் நின்றுச்சு சார். அப்போ அதை நம்ம எடுக்கணும். அவர் வந்துட்டு அவரோட என்னோட கோரிக்கை வந்துட்டு இந்த நம்மளோட சமூக மக்கள் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துக்கு இதுக்கு இது பண்ணணும். இப்போ இந்த வந்துட்டு கிராம சொத்தை வந்துட்டு யார் வந்து இது பண்ணுறது, அதுக்கு யாருக்கும் இது அதிகாரம் தனியார்கிட்ட இருக்கிற அந்த கிராம சொத்தை மீட்டு மக்கள்கிட்ட கொடுக்கலாம் அது கொடுக்கணும், அது நம்மளோட கடமை. அப்ப மீட்டு கொடுக்கறதுல தான் ஒரு ஹெல்ப் பண்ணி ஆமாம் இது பண்ணாங்க வந்துட்டு. அது அண்ணன் வந்து மீட்டு கொடுக்கறதுக்காக உதவி பண்ண சட்ட ரீதியாக அவங்க உதவி பண்ணாங்க. வழக்கறிஞர்களும் அவர் அண்ணன் காட்டினாங்க வந்துட்டு, இவங்க தான் இது பண்ணாங்க சொல்லி அவங்க தான் காட்டினாங்க. ஆனால் அண்ணன் இது நம்ம ஒரு உண்மை விஷயம் பேசணும் வந்துட்டு. அண்ணன் வழக்கறிஞர்கள் காட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க வந்துட்டு. ஆனால் நாங்கள் வந்து கோப்புகள் வந்துட்டு எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் வழக்கு நடத்திருந்தா வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட வாங்கி திரும்ப எங்கள்கிட்ட கொடுக்க முடியாதுன்றனால நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணன் தான் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கைட்னஸ் பண்ணுவாங்க வந்துட்டு, இப்படி பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அவர் தான் வேகப்படுத்துறதுக்கு துரிதப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும். இப்படி ஒரு செய்தி வர்றது அப்ப எப்படி இருந்துச்சு? நீங்க தான் இதில் வந்துட்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு இதில் வந்துட்டு பேசினார். இதில் வந்துட்டு சொன்ன வந்துட்டு இந்த ஊராட்சிக்கு சொந்தமான அரசுக்கு சொந்தமான 14.4 ஏக்கரில் வந்துட்டு எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. இது முழுக்க சார் இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு இது பண்ணிப்போம் சார். அரசுக்கு சொந்தமான இடத்த யார் சார் வந்து பேரம் பேச முடியும்? இடம் அரசு இடங்க, அரசு இடத்த வந்துட்டு உன் இடம் வந்துட்டு நீ அரசு இடத்த நீ பாதி எடுத்துக்க நான் பாதி எடுத்துக்க நம்ம வித்தலாம்னு சொல்லி பேச முடியுமா? பதிவேட்டில் ஏற்றாச்சு சார். பதிவேடு வந்துட்டு இது வந்துட்டு பதிவேட்டில் ஏற்றுட்டு பிறகு கிராம நத்தன்னு பதிவேட்டில் ஏற்ற பிறகு அந்த பதிவேட்டில் இருக்கிறத வந்துட்டு எப்படி பேரம் பேசுறதுக்கு இது வந்துட்டு இது முழுக்க ஃபேக் நியூஸ் வந்துட்டு. அதெல்லாம் கிடையாது, ஃபேக் நியூஸ் தான். எங்கள் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் எங்களுக்கு உதவி தான் பண்ணார தவிர வந்துட்டு அவர் இது பண்ணி தான் எங்களுக்கு சுடுகாடு கிடச்சிருக்கு சார் வந்துட்டு. நான் அந்த சுடுகாடு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சுடுகாடுக்கு வந்து மாற்று இடம் கிடச்சது வந்துட்டு. அப்போ அண்ணன் எங்களுக்கு அதுக்கு ஒரு வழக்கறிஞர் கொடுத்துருக்காரு வந்துட்டு. அந்த நரிக்குறையின மக்களுக்கு இந்த பூமி தாளன்னு ப்ரூவ் பண்ணுங்க, அதை டாக்குமெண்ட்டாக கலெக்ட் பண்ணி சொல்லிட்டு அப்பயே ஒரு வழக்கறிஞரை வந்துட்டு வழக்கறிஞர் குழு வந்து எங்களுக்கு இது பண்ணார் வந்துட்டு. அந்த வழக்கறிஞருக்கு வந்து பூமி தான் லேண்டு சொல்லிட்டு இது பண்ணி அவங்க தான் இது அதுக்கான வழக்கான ஏற்பாடுகள் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு. எங்களுக்கு நல்லா தான் பண்ணார் சார். அவருக்கு ஒரு கெடுதலும் பண்ணல சார் வந்துட்டு. இதில் பணம் கொடுக்கல் வாங்கலாம் எதுவும் கைமாறுதெல்லாம் எதுவும் கிடையாது வந்துட்டு. அதெல்லாம் வந்துட்டு முட்டு தவறான இது வந்துட்டு. ஓகே, இதில் தான் அண்ணன் எங்களோட ஆம்ஸ்ட்ராங் எங்களுக்கு பண்ண அவரோட இது எங்களோட எண்ணத்தில் வந்துட்டு. இது ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு இப்போ இதில் இது சார் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. நாங்கள் எவிஷன் பண்ணும்போது வந்து 2020 வந்துட்டு இப்போ ஊடகம் வந்து ஒரு செய்தி வெளியிடுது, இந்த 10 ஏக்கர் 14 ஏக்கரோட நிலத்தின மதிப்பீடு 50 கோடின்ட்டு. 2 வருஷம் கழிச்சு அதே இந்த ஊடகம் வந்து வெளியிடுது, இந்த சொத்தோட மதிப்பு 150 கோடி. வித்தியாசம் இதுவே தெரிந்து வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு கோடிகள் வந்துட்டு பெருகிட்டு போவோம். எப்படி சார் வந்துட்டு இடம் வந்து ஒரு 70 கோடி இவ்வளோ இடத்துலாம் வந்து ஏற்க முடியாது சார். இப்போ அவங்க தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப், அந்த வழக்கறிஞர் குழு எங்களுக்கு உதவியாக இருக்காங்க. இப்போ அண்ணா ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி இப்போ கைக்கு வந்துருச்சா, பஞ்சாயத்து கைக்கு வந்துருச்சு அந்த நிலம்? அந்த இடம் வந்துட்டு இப்போ கடைசியாக வந்துட்டு போன வாரத்தில் வந்து ஒரு எவிஷன் பண்ணாங்க வந்துட்டு. அதான் போன வாரத்தில் வரும்போது தான் இந்த செய்தி வந்துச்சு. ஏற்கனவே வந்துட்டு அந்த காம்பவுண்ட் சோரெல்லாம் வடிச்சது வந்து 2020 வடித்தோம். அது பில்டிங் அதில் எதுவுமே இல்லைன்னு சொல்லல, கட்டிடம் சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கட்டிடம் ஒன்று இருந்தது வந்துட்டு. அந்த கட்டிடம் வந்துட்டு அவங்க அந்த இடத்த வச்சுட்டு அந்த இடத்துல கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்புன்ற மாதிரி வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் பஞ்சாயத்தே உள்ளே வரக்கூடாதுன்ட்டு பிறகு பொதுமக்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் மட்டும் ஏன் இருக்கிறீங்க, நீங்களும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அது வந்துட்டு அதிகாரிங்க வந்து எவிஷன் பண்ணாங்க. இப்போ இல்லை அது பஞ்சாயத்துக்கு வந்துருச்சா இன்னும் கோர்ட்டில் இருக்கு? பஞ்சாயத்துக்கு வந்துச்சு சார். பஞ்சாயத்து அது எவிஷன் பண்ணி டாக்குமெண்ட் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. லேண்டு தான் வந்துட்டு லேண்டு வந்துட்டு ஊராட்சிக்கு சொந்தமான இடம் தான் சொல்லிட்டு பதிவேட்டில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது வந்துட்டு. ஓகே,
ஊராட்சி சொன்ன கிராம நிர்வாக அலுவலகம் தான் வந்துட்டு இந்த நிலங்கள் சார்ந்த வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் வந்துட்டு. ம். அந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் பதிவேட்டில் இந்த கிராமத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. இப்போ இதில் வந்துட்டு முழுக்க முழுக்க மக்களுக்கான பயன்பாடு தான் அது பயன்படுத்தணும் வந்துட்டு. இப்போ Okay. இந்த வழக்கு வந்துட்டு முடியும் தருவாயில் இருக்குது வந்துட்டு. இப்போ எவிஷன் முடிஞ்சிச்சு. அவங்க கொடுத்த வழக்கை வந்துட்டு தலைவர் துணைத் தலைவர் தான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வந்துட்டு. அதை வந்துட்டு நம்ம ரத்து பண்ணுறதுக்கான இது பண்ணியிருக்கிறோம். அதை ரத்து பண்ணிட்டாங்கனாக்கா எங்களுக்கு ஊராட்சிக்கு தேவையான வந்துட்டு அந்த சமூக ஆமா, நலக்கூடங்கள், அந்த அங்கன்வாடி மையம், ஸ்கூல், அப்புறம் மக்களுக்கு வீடுகள். ஆமாம் சார் வந்துட்டு இந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த பட்டியலினத்தவங்க நம்ம எங்கள் ஊராட்சியில் ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிறாங்க சார் வந்துட்டு. அவங்களுக்கு இந்த கட்டிடங்கள் வந்துட்டு இன்னும் இந்த கிராமத்தை நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். அதுக்காக அந்த இடங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது சார். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் ஒரக்காடு. இங்கே தான் இந்த சோப்பு கம்பெனியினுடைய நிலம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த செய்தி வந்துருந்துச்சு. 14.4 ஏக்கர் நிலம். சமீபத்தில் இந்த அரசு அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம இதில் தான் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இங்கே நம்மோடு ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் லட்சுமணன் இருக்கார். வணக்கம் சார். சார், இந்த நிலம் இது ஆக்கிரமிப்பில் இருந்து அதற்கு எதிராக உங்கள் பஞ்சாயத்து சார்பில் நீங்கள் வழக்கெல்லாம் தொடுத்து நிறைய போராடி இதை மீட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையும் மையப்படுத்தி சில செய்திகள்லாம் வந்து அதை பார்த்துருப்பீங்க. இந்த நிலம் குறித்தும் இந்த செய்தி குறித்தும் என்னென்ன விவரங்கள் சார் இருக்குது? எது உண்மை இதில்? சார், இந்த நிலம் வந்து ஆவணங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ செட்டில்மெண்ட் 1961 கிராம நத்த நிலம். அதுக்கு முன்னாடி எஸ்எல்ஆர் பார்த்தோன்னா ஆவணங்கள் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கிராம நத்தம் காலிமனைன்னு தான் ரெக்கார்டில் இன்னி வரையும் தாக்கலாக்கியிருக்கு. ஆனால் இந்த முதலாளிங்க வந்து அவங்க பட்டா இடம் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்தையும் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க. இது மக்களுக்கே இந்த போதுமான இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னா ஏற்கனவே தலைவர் சொன்ன மாதிரி 500 குடும்பங்கள் ஒரே குறுகிய இடத்துல இருக்கிறோம். இந்த கிராம நத்தம் அங்கே இருக்கிற கிராமவாசிகளுக்கு சொந்தன்றது வந்து டிஆர்ஓ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த இடம் கிராம நத்தம் தெரிய வந்து இது ஒரு 20 ஆண்டு காலம் போராட்டம் சார். இந்த இடம் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் இந்த இடத்துக்காக நாங்கள் இந்த ஊர் மக்கள் போராடிட்டு வரோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்போதுலேருந்து ஆவணங்கள் பிரகாரம் இருக்கே ஒழிய இவங்க ஆனால் ஒரு முதலாளிக்கு மாட்டிட்டு ரொம்ப எங்கள் கிராமத்துக்கு ரொம்ப தொல்லையாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பீரியடு எடுத்ததுக்கப்புறம் முறையாக அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து அதை முறையாக விசாரணை செஞ்சு தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, மாவட்ட வருவாய் அலுவலர் 3 பேருமே இவங்க போலியாக பட்டா வாங்கியிருந்தாங்க. அந்த பட்டாவையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஆர்டிஓ ரத்து பண்ணுறாரு. அதை டிஆர்ஓ வந்து உறுதி பண்ணுறாரு. ரத்து செஞ்சது கரெக்டு தான். இது வந்து கிராம நத்தம் கிராமத்துக்கு சொந்தமான இடன்றது வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க சார். இது அதுக்கப்புறமாட்டி வந்துட்டு அப்போவும் வந்து இவங்க இந்த கம்பெனி வந்து தனியார் நிறுவனம் இதை விட்டு வெளியே போகாமல் இங்கே இருந்தாங்க. அதை தான் அரசாங்கம் வந்து இப்போ சமீபமாக வந்து எவிஷன் பண்ணி அதை வந்து போன வாரத்தில் எவிக்ஷன் பில்டிங்ஸ் எல்லாம் அப்போதான் இடிச்சுட்டு அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா இந்த அரசு இடணும் போது அந்த தரப்பும் கிராம தரப்புலேருந்து யாரும் இருக்கக்கூடாது, முழுசாக அரசு கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதனோட வழக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கோர்ட்டில் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் கேட்டீங்க இந்த இடத்துக்கும் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை சார். அப்புறம் எப்படி அவரோட பேர் இதில் அடிப்படுது? அதான் வந்து இந்த ஒரு சில மீடியாங்க வந்து திருச்சி அவரோட பெயரை வந்து கலங்கப்படுத்துறதுக்காக இருக்கலாம். ஆனால் அவருக்கும் இந்த நிலத்துக்கு வந்து சம்மந்தம் இல்லை. அண்ணன் வந்து இந்த நிலத்துக்காக உங்களுக்கு உங்கள் கிராமத்துக்காக நான் துணை நிற்கிறேன்னு சொன்னது உண்மை. உங்களுக்காக நாங்கள் நின்று வந்து நாங்கள் உதவி செய்கிறன்றது வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, எப்போ சொல்கிறாரு? அவர் எதுக்காக இந்த விஷயத்துக்குள்ள வராரு? பஞ்சாயத்து வெர்சஸ் தனியார் நிறுவனம் தானே? தனியார் நிறுவனம். ஆனால் என்னன்னா இந்த விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு போராடக்கூடிய தலைவர், எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நாங்கள் அவரோட பார்வைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, நீங்கள் தான் கொண்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது வந்து அவர் வந்து உதவி செய்கிறதுக்காக நம்மளுக்கு வராங்க. அப்போ வந்து இந்த வழக்கு வந்து ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா ரெஃபர் பண்ணுறாங்க. நாங்கள் அவராண்ட கொடுக்க முடியாமல் சூழ்நிலை பற்றி. ஏன்னா இந்த வழக்கு ஆல்ரெடி வந்து பாரதின்னு அந்த எல்டிசியூன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிஸ்ட் அவங்க கிட்ட இந்த வழக்கை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டு அவங்க தான் இந்த வழக்கை பார்த்துட்ருக்காங்க. அதனால் அண்ணனோட ஆலோசனையை நாங்கள் கேட்டுட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்றது கேட்டது உண்மை. ஆனால் அண்ணனோட செய்தி வந்ததெல்லாம் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது முழுக்க இது அரசாங்க நிலம்,
கிராம நத்தம். ஸோ இப்போ பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் ஏற்கனவே இந்த வழக்கை ஒரு வழக்கறிஞர் மூலமா கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் மூலமா நடத்திட்டு இருக்கோம் சார். ஓகே, அதை வேகப்படுத்துறதுக்காக பஞ்சாயத்து தலைவர் சொல்லி ஒரு சில இதெல்லாம் வந்து இந்த நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலாக தான் நம்ம ஆம்ஸ்டாங்கன்னு பார்க்குறோம். அவர் வந்து உதவி வந்து ஒரு சில ஆலோசனைகளை நம்மளுக்கு சொல்கிறாரு, அதை நம்ம கேட்டுக்கிறோம் சார். இந்த நிலத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஒரு சில மீடியாங்க வந்து அதை திருச்சி போட்டுட்டாங்க. ஆனால் இப்போ அதுதானே சம்மந்தப்படுத்துகிறாங்க, ஒரு கம்பெனி நிலம், சோப்பு கம்பெனி நிலம், அது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை சார். என்னன்னா இந்த சோப்பு கம்பெனியோட நிலம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா 140 ஏக்கர் வியாபாரம் ஆனது இதுக்கு இந்த இடத்துக்கு பின்பக்கமாக உள்ளது. அது ஒரு பட்டா இடம், அது தனியார் இடம். அதுக்குள்ளான பிரச்சனை நம்மளுக்கு தெரியல சார். அது அந்த பட்டை இடம் அந்த சைடு உள்ளது. இது வந்து இது முழுக்க வந்து கிராம நத்த இடம். இதுக்கு உதவியாக தான் அண்ணன் வந்தாங்களே தவிர மற்றபடி இது கிராமத்துக்கே கொண்டு வர்றதுக்கு கிராம நிர்வாகத்துக்கு பஞ்சாயத்து இது வந்து பஞ்சாயத்து அதான் கிராம நத்தம் கிராமத்துக்கு சொந்தன்றது வந்து அண்ணனை சொல்கிறாங்க. அவர் வந்து இது வந்து கிராம மக்களுக்காக எடுத்து கொடுக்கணும் அவர் முனைப்பாக இருந்தார். ஸோ அவரை போய் பார்த்துருந்தீங்களா? அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க? இதுதான் சொல்கிறாங்க, இது நான் உங்களுக்கு என்ன உதவி என் சைட்லேருந்து உதவிகள் நான் செய்கிறேன், சட்ட ஆலோசனைகளை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. சார், இப்போ இந்த நிலம் உள்ளேயும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருக்கோ? ஏன்னா செய்திகளில் இது மட்டும் இல்லை, பில்டிங் இன்னும் கொஞ்சம் பெருசாலாம் இருந்துருந்துச்சு. ஆமாம் சார், இது முழுக்க 14.5 ஏக்கர் சார். இது மொத்தமாக கிராம நத்த நிலம் தான் அது. இதை தான் தனியார் கட்டுப்பாட்டில் இருந்து அரசு மீட்டெடுக்குது. ஓகே, இப்போ உங்களால் காட்ட முடியுமா வந்து? இல்லை, நான் வரக்கூடாது சார் இதில். ஏன்னாக்கா இந்த வழக்கு சம்மந்தமாக அந்த கோர்ட்டுக்கு நாங்கள் தான் போகிறோம். அதனால் தலைவர் துணைத் தலைவர் மேலே வழக்கு வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க. அது உள்ள நாங்கள் வர முடியாது, உள்ளே போகக்கூடாது. நாங்கள் அது உள்ள எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் அதனால் நம்ம காட்டக்கூடாது. போகக்கூடாதுன்னா அப்போ இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்கா, இல்லை ஸ்டே அதுக்கு அதன் மீதான நடவடிக்கை என்ன? இப்போ வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது சார். என்னன்னா இதில் வந்து பஞ்சாயத்து தலைவரும் பஞ்சாயத்து துணைத் தலைவரும் மீது தான் இந்த ஸ்டே கொடுத்தது. ஓகே, அரசு நிர்வாகம் அதுதான் சார். அதுதான் இப்போ என்னன்னா அரசு போகக்கூடாதுன்னு எந்த ஆர்டரும் இல்லை, கோர்ட் உத்தரவும் இல்லை. ஓகே, அதனால் அரசாங்க நடவடிக்கை எடுக்குது. போன வாரத்தில் நடந்தது. இப்போ அரசாங்கம் மூலியமாக தான் எடுக்கிறாங்க. விஷயம் வந்து அரசாங்க ஸ்டே இருக்கு, அகற்றலாமா? இல்லை சார், இது வந்து இந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சாயத்து தலைவர் மேலேயும் துணைத் தலைவர் மேலே தான் ஸ்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இந்த நிலம் வந்து ஒரிஜினலாக இப்போ கிராமத்துக்கு சொந்தமானது தான்? ஆமாம் சார், கிராம நத்தம் கிராமத்துக்கு பஞ்சாயத்து ஊராட்சிக்கு சொந்தமானது. இப்போ அதில் இருக்கக்கூடிய தனியாரினுடைய விஷயங்களை தான் அகற்றுறாங்க. ஆமாம் சார், இடிக்கிறாங்க. ஆமாம் சார். ஓகே, தனியாரோட அவங்க உள்ளே இருந்தாங்க, அவங்க வேலையாட்கள் அவங்கள அப்புறப்படுத்திட்டு அந்த கட்டிடங்களை அடிச்சு. இந்த நிலம் அப்போ என்னவா பண்ணுறதா கிராமம் பஞ்சாயத்து நினச்சிருந்துச்சு? ஊராட்சி மன்றம் என்னவா சார்? இந்த கிராமத்துக்கு வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து திட்டத்தையும் எடுத்துன்னு வரணும் தான் நோக்கம் சார். இது பார்த்தீங்கன்னா அந்த புது சுகாதார கட்டிடம், அரசு அங்கன்வாடி, ஸ்கூல் எங்களுக்கு வந்து பிரைமரி ஸ்கூலில் தான் ஸ்கூல்லே நடந்துகிட்ருக்கு சார். ஓகே, இதெல்லாம் வந்து எங்களுக்கு கட்டமைப்பு வசதி எங்களுக்கு பெருசாக இல்லை. ஆனால் மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக மக்கள் இருக்கிறாங்க, இடம் வந்து குறுகிய இடமா இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வரலாங்க அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம. ஓகே, ஸோ அப்போ மொத்தமாக இப்போ இது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சம்மந்தப்பட்டு அல்லது அவர் இந்த இடம் ஆக்கிரமிச்சு வச்சு அந்த மாதிரியெல்லாம் முற்றிலும் தவறான செய்தி சார். இது வந்து ஆம்ஸ்ட்ராங்னா இதுக்கு உதவியாக தான் ஆலோசனை சொல்றதுக்காக இருந்தது. ஏன்னா மக்களுக்கு அல்லது பஞ்சாயத்து நிர்வாகத்தினருக்கு நாங்களே அவர் இறப்பு வந்து செய்தி மூலமாக தெரிஞ்சு தான் ரொம்ப வருத்தப்பட்டோம். அது இங்கே இந்த இடத்த குறித்து ஒரு சில செய்திகள்லாம் வந்தது. இந்த இடம் மட்டும் இல்லை, இதுக்கு தாண்டி ஒரு 120 ஏக்கர் அவங்களோட பட்டா இடம் இருக்கலாம். மேபி அதில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது சார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இந்த சோப்பு கம்பெனி இட விவகாரம், ஒரக்காடு பகுதியில் இந்த 14 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நில விவகாரம் முக்கிய காரணம்னு வந்த செய்தியின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது பஞ்சாயத்து தலைவரும் சரி, இந்த பஞ்சாயத்தினுடைய துணைத் தலைவரும் சரி, இல்லை ஒரு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருந்தார். அதுவும் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு சட்ட ஆலோசனை அளவில் தான் அவர் இருந்தார். வழக்கு நடத்துறது இவங்கெல்லாம் வேறு நபர்களாக தான் இருந்தாங்க. ஒரு துரிதப்படுத்துறதுக்கான ஒரு விவகாரமாக தான் அவர் வந்து உள்ளே இருந்திருந்தார் அப்படின்னு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இந்த பஞ்சாயத்தினுடைய நிர்வாகிகளே. ஸோ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க நம்மோடு. சார் வணக்கம். இந்த செய்தி நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த செய்தி குறித்தும் அதை தாண்டி அந்த ஆக்கிரமிப்பில் அவருடைய பங்கு இருந்துச்சா, என்ன நிலவரம், எதனால் அவர் பெயர் அடிபடுறதா நீங்கள் நினைக்கிறீங்க?
சார், முதலாவது என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் வழக்கறிஞர் சந்தோஷ்குமார். இந்த இடத்துக்கும் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. ஏன்னு சொன்னால், இங்கே வந்து நாங்கள் கட்சி பணி ஆற்றுறதுனால தலைவர் எது வந்தாலும் எங்களை முதல்ல சந்தித்து இந்த மக்கள்கிட்ட பேச சொல்லிட்டு தான் அடுத்த சம்மந்தமாக இங்கே நடக்கிற பிரச்சனைகளை நாங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் கட்சிக்காரர்களாக கொண்டு போவோம். அதன் அடிப்படையில் தலைவர் வந்து இது வந்து ஒரு கட்சி சார்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறதுல நீங்கள் இப்படியெல்லாம் செயல்படுங்க, ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, மாவட்ட பொறுப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாருங்க. இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தலைவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடம் வந்து கிராம மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அந்த தனிப்பட்ட அந்த கம்பெனி, அந்த பொன்வண்டு சோப் கம்பெனின்னு சொல்கிற இந்த ஜெயா சோப்பு கம்பெனிக்கும் இந்த மக்களுக்கும் தொடர்ந்து ஒரு 18 ஆண்டுகளாக வழக்கு போயிட்டுருக்குது. அவங்க மனு கொடுத்து இந்த இடத்த மீட்கும் பொருட்டு பல விதத்தில் அவங்க போராட்டம் செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி தலைவரை வந்து அவங்க ஒரு 3 மாத காலத்துக்கு முன்பதாக இங்கே இருக்கிற என்னுடைய சகோதரர், இங்கே இருக்கிற தலைவரும் துணைத் தலைவரெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு அரசியல் ரீதியாக நம்மளுக்கு பழக்கம். அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர், அதில் நம்மளுடைய துணைத் தலைவர் அவர்களே எனக்கு நண்பர்ன்ற முறையில் தலைவரை பார்க்கணும், இந்த இடம் சம்பந்தமாக அவர்கிட்ட சட்ட ஆலோசனைகள் பெறணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் துணைத் தலைவர் நானும் அண்ணன்கிட்ட நாங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசும்போது நீங்கள் கூட்டிட்டு வாங்கம்மா பேசலான்னு சொன்னார். அது சம்பந்தமாக நானும் துணைத் தலைவர் லக்ஷ்மண் அவர்களும் போயிட்டு சந்தித்தோம். இங்கேருந்து 2-3 பேர் சேர்ந்து சந்தித்தோம். அதுக்கான ஃபோட்டோ ஆதாரங்கள்லாம் இருக்குது. சந்திக்கும் பொழுது அவங்க அண்ணங்கிட்ட வந்து இந்த இடத்த அடுத்த கட்டம் நகர்வு, இப்போ அரசாங்கத்தில் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம், ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தாரெல்லாம் வந்து இதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இது அப்படியே தொய்வான நிலையில் நிற்குது. நாங்கள் எதிர்க்கிற நபரோ பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய பணக்காரர், அவர் ஒரு கம்பெனிக்கு ஓனர்ன்றதுனால பல இடத்துல பணங்களை கொடுத்து அவர் ஆஃப் பண்ணுற மாதிரி எங்களுடைய வேலை திட்டத்தை தடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அண்ணங்கிட்ட வந்தோன்னா அண்ணன் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ அண்ணன் முதல்ல நீங்கள் எந்த வழக்கறிஞரை இந்த வழக்கு வச்சு நடத்துறீங்கன்னு கேட்டாங்க. அப்போது அவங்க சொன்னது இந்த மாதிரி பாரதின்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, அவர் நல்ல வழக்கறிஞர், நல்லா நடத்துவாருங்க, அவர் பல வழக்குகளை நடத்துறதை நான் பார்த்துருக்கேன், அவர்கிட்டயே நீங்கள் நடத்துங்க, உங்களுக்கு அதை தாண்டி வேறு ஏதாவது ஆலோசனைன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அந்த தரப்பில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சில கருத்துக்கள் ஆலோசனை சொல்லி, நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், சட்ட ரீதியாக நீங்கள் போராடணும், சட்டம் நம்மளுக்கு என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கும், ஆனால் சட்ட ரீதியாக கரெக்டான வழியில் போராடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த மக்கள் வந்து அண்ணன் இங்கே வரணும், இந்த மக்களை சந்திக்கணும், இந்த இடம் வந்து அண்ணன் உதவியால் இந்த இடம் மக்களுக்கு மீட்டு கொடுத்துச்சுன்னா அண்ணன் கையாலேயே இங்கே எல்லாருக்கும் பட்டா கொடுக்கணும், அண்ணன் கையாலேயே ஒரு 3 சென்ட்டு பட்டாவாக இந்த மக்கள் அண்ணன் கையிலே கொடுக்கணும்னு சொல்லி அப்போ இருந்த நண்பர்கள்லாம், அந்த தலைவர், துணைத் தலைவர்கள்லாம் அண்ணன்கிட்ட கேட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அப்போ அண்ணன் சொன்னது, அப்போ தேர்தல் நெருங்கிக்கிட்ட நேரம், தேர்தல் முடியட்டோம்பா, தேர்தல் முடிஞ்ச பிறகு நானே நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து மக்களை சந்திக்கிறேன், மக்களுடைய குறையை கேட்டு நானே இதை வந்து நான் வந்து முயற்சி எடுத்து இந்த நிச்சயமாக இந்த இடத்த மக்கள் பயன்பாட்டிற்கு இவங்களுடைய 18 ஆண்டு 20 கால போராட்டமான இந்த இடத்த கண்டிப்பாக நம்ம மீட்டு மக்களுக்கு கொடுக்கலாம், எப்போவுமே மக்களாக நான் எப்போவுமே துணை நிற்பேன், அதுக்கு என்னுடைய நிர்வாகிகள், கட்சிக்காரங்க எல்லாருமே நான் வாக்குறுதி கொடுக்குறேன், நாங்கள் செய்கிறேன்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டு வந்தாங்க. அவர் சொல்லி வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அண்ணனுடைய படுகொலை நடந்தது. தேர்தல் முடிந்த பிறகு அதுக்கப்புறம் எனக்கு தொடர்பு கொண்டு அண்ணனை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அண்ணன் கொஞ்சம் வேலை திட்டமாக இருந்தாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நான் வேலைகள் முடிச்சிட்ட பிறகு பார்க்கலாம், இதை தொடர்ந்து நம்ம கொண்டு போகலான்னு நினைக்கும்போது இது இடையில இந்த சம்பவங்கள், அண்ணனுடைய படுகொலை வந்த பிறகு எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், அதிருப்தி, மிகப்பெரிய வேதனை. இந்த மக்களுக்கு அண்ணன் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, இந்த மக்கள் வந்து எப்படி இதை போராட்டம் பண்ண போகிறாங்கன்றதை நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு போன வாரத்தில் இப்போ ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுருச்சு, இந்த தனியார் நிறுவனம் இந்த இடத்துல வச்சுருந்த ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டுருச்சு. இப்போது மீட்ற சூழல் முழுசாக வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம்ல. ஆரம்பத்திலே இங்கே ஒரு பெரிய காம்பவுண்ட் இருந்ததாக சொல்கிறாங்க சார். அந்த காம்பவுண்டை ஏற்கனவே தாசில்தார், ஆர்டிஓ, ஆர்ஐ, விஓ முன்னிலையில் காம்பவுண்டை இடிச்சாச்சு. இதுக்கு உள்ளே இருந்த ஷெட்டு, ஒரு 2-3 ஷெட்டு இருந்திருக்கு இதுக்கு முன்பதாகவே. அது வந்து அரைகுறையாக இருக்கிறதுனால அது முழுமையாக
அதை ஆக்கிரமிப்பை நீக்கணுன்றதுக்காக தாசில்தாரே வந்து அதை எவிக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட்டில் தாசில்தார் இருந்திருக்கிறாங்க, அப்புறம் இங்கே விஓ இருந்திருக்கிறாங்க, ஆர்ஐ இருந்திருக்கிறாங்க. அது விடுபட்டதுனால இந்த டைமில் அதை ஏன் பண்ணினாங்கன்றது தான் நமக்கு அது கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இந்த காம்பவுண்ட் வாலை முன்னாடியே பண்ணிட்டாங்க. இப்போ ரீசனாக நானும் கேள்விப்பட்டேன், இப்போ சமீபமாக வந்து அந்த ஷெட்டும் இருக்கக்கூடாது, இது முழுமையாக அரசு கட்டுப்பாட்டில் வரணும் அப்படின்ற காரணத்துக்காக கொண்டு போனாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். பஞ்சாயத்து தலைவர் துணைத் தலைவருக்கும் அந்த தனியார் நிறுவனத்துக்கும் வழக்கு இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அந்த வழக்கின் அடிப்படையில் உள்ளே யாரும் போகக்கூடாது, அதனால் இது அரசு கையகத்தில் இருக்கட்டும், இறுதி தீர்ப்பு வந்த பிறகு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் கூட இது இருந்திருக்கலாம். விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. ஆனால் பொது பார்வையில் என்னன்னு வருது, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் சம்மந்தப்பட்ட ஒரு 14 ஏக்கர் நிலம் மீட்கப்படுது. இது முழுக்க பொய்யான தகவல் சார். இது முழுக்க பொய்யான தகவல். ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி காம்பவுண்ட் வால் இடிக்கும்போது அந்த பேச்சு வரல, தலைவரோட பேரை சொல்லலை. இப்போது அவர் படுகொலை ஆன பிறகு அதிகாரிகள் தங்களுடைய பணியை செய்கிறாங்க. அவங்க இந்த தேதியில் தான் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அவங்களுடைய வேலை திட்டத்தின்படி அவங்க அன்ற தேதியில் வந்து அவங்க இடிக்கும் பொழுது அப்போது தலைவருடைய படுகொலை நடந்துட்ட பிறகு அதை வந்து தவறான செய்தியாக பரப்புகிறாங்க. இப்போ எங்கள் கட்சிக்காரர்கள் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, தலைவரை இதில் எதற்கு சம்மந்தப்படுத்துகிறாங்க, அவருடைய பேரை வந்து, ஏன்னா இந்த மக்களுக்கு அவரே வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சு இந்த மக்களுக்கு இந்த நிலத்தை மீட்டு அவர் இந்த மக்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்தவர். ஸோ அவருடைய பேரை கெடுக்கணும், அவருடைய பேரை வந்து அவர் மரியாதையை வந்து இது பண்ணணுன்ற நோக்கத்தில் கூட இது தவறான செய்திகளை பரப்புகிறாங்க. அது உண்மை கிடையாது. இப்போ நமக்கு முன்னாடி பேசிய நம்ம தலைவரும் துணைத் தலைவர்லாம் இந்த மக்களை நீங்கள் எந்த தனித்தனியாக வீடாக போயிட்டு எந்த மக்கள் கேட்டாலும் உண்மை இது தான். தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த நிலத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இது தவறான செய்தி. அதிகாரிகள் அந்த தேதியில் வந்து எவிக்ஷன் பண்ணுறாங்க. அது ஏன் எவிக்ஷன் பண்ண நம்ம அதிகாரியை தான் அது ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் எவிக்ஷன் பண்ணதான் செய்வாங்க. இந்த செய்திக்கும் தலைவருடைய தலையீடு இருக்குதுன்றதுலாம் இதில் வதந்தி பொய்யான 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு இது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னெல்லாம் செய்திகள் வரும்போது இணைச்சு அப்படித்தானே புரிஞ்சுக்கிற வாய்ப்பையும் அது உருவாக்குது. இந்த சொத்தை பொறுத்தவரைக்கும் இது அரசாங்க சொத்து சார். இதுக்கு பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூவில் 0 மதிப்பு தான் இருக்கும். இது 150 கோடி 200 கோடி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அரசு நிலம், அரசு நிலத்துக்கு பொய்யான செய்தி சொல்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. ஸோ அப்போ ஓவராலாக இந்த நிலத்தில் அவருடைய பங்குங்கிறது என்னன்னு பார்க்கலாம், எதற்காக அவரோட இன்வால்வ்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் தான் அழைச்சிட்டு போனதாகவும் சொல்கிறீங்க. இப்போ இதில் இப்படியான செய்தி வர்றது என்ன மாதிரி இருக்குன்னு எங்களுடைய பார்வையிட்டா, தலைவர் இந்த பகுதியில் எங்கெல்லாம் மக்கள் வந்து ஒரு பிரச்சனைக்காக பொது விஷயத்துக்காக போராடுகிறாங்களோ அங்கெல்லாம் சட்ட ரீதியாக சட்ட உதவி செய்வார், ஆலோசனை கொடுப்பார். அந்த அடிப்படையில் தான் மக்கள் வந்தாங்க. இங்கே இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் சரி, இங்கே இருக்கிற ஷெட்யூல் ட்ரைப் மக்களும் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது, ஏன்னா எதிர்க்கிற சக்தி வந்து பெரிய சக்தி. ஸோ அதுக்கு வந்து ஒரு சட்ட ஆலோசனை நம்மளுக்கு தேவைன்றதுனால தலைவர் வந்து சட்டத்தில் ரொம்ப வல்லுனர். அவருக்கு சட்டத்தில் எல்லாமே தெரியும். அவர் வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறதுனால அவரிடத்துல ஒரு ஆலோசனை போனாக்கா அவர் சரியான வழிகாட்டுதல் செய்வார். வழிகாட்டுதல் மட்டும் இல்லை, கூட நிற்பார். கூட நின்று இந்த மக்களுக்கான போராட்டத்தை அவர் முன்னெடுப்பார். அவர் முன்னெடுத்து இந்த இடத்த எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். அவரால் மட்டும்தான் முடியுன்றது இந்த மக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க போனது. ஸோ ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வராரு. கண்டிப்பாக. ஸோ அவருக்கான ஆக்கிரமிக்கிற நோக்கமோ மற்ற விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. முற்றிலும் தவறு சார், பொய்யான செய்தி. இங்கே யாரும் எந்த செய்தி நண்பர்களும் இங்கே வரலை, எந்த மக்களையும் இங்கே விசாரிச்சதா எனக்கு தகவல் இல்லை. அது எப்படி அந்த நியூஸ் பரவுதுன்னு சொல்லி எங்களுக்கே அது வியப்பாக இருக்குது. ஆக இது முற்றிலும் போய் அவருடைய பேரை எந்த விதத்துலையும் இந்த கொலைக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் இல்லை. அப்போ இல்லை சார், டோட்டல் முற்றிலும் தவறான செய்தி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.